பொதுவாகவே கடகம் இந்த 2026 வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் மேம்? நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து மைண்ட் அப்ஸ்காண்டா இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா புக்ஸ் வந்து நல்லா படிங்க. கீழே அதனுடைய கான்சென்ட்ரேஷனை பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க போடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக தொழில் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். புதுசாக பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்னர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க்கிங் பார்ட்னருக்கு இவ்வளோன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுறது தான் ரைட்டே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் வி ஓன்ட் ரெக்கமெண்ட். நீங்கள் உங்களுடைய உறவுகள் அக்காவோட அப்பா கஷ்டப்படுறாரு அவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி ஷூரிட்டி போட்டிங்கன்னா ரொம்ப மாட்டிக்குவீங்க. டாக்குமெண்டேஷனோட ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் ப்ராப்ளத்தினால ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரே வந்து பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். பொதுவாகவே கடகம் இந்த 2026 வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் மேம்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 நிறைய ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ இப்போ வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து மைண்ட் அப்ஸ்காண்டாக இருக்காங்க. என்ன சொன்னாலுமே அவங்களுக்குள்ளே போகவே இல்லைன்னு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக புக்ஸ் வந்து நல்லா படிங்க. கீழே அதனுடைய கான்சென்ட்ரேஷனை பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து மலை சுற்றி வர்றது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் சூப்பராக இருக்கும். அப்பாடான்றது வரும். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதுமானது. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஒரு குறிப்பிட்ட உறவுனால அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும், அவங்க நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே சில உறவுகள்னால விலகி இருக்கணும் அப்படின்னா அந்த உறவுகள் யார் யாராக இருப்பாங்க மேம்? நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் ப்ராப்ளத்தினால ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரே வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் வெறுப்பு அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே காமிக்காமல் அதீதமான அன்பு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க காமிக்கிற வழி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைய மைனஸ் ஆகி உங்களுடைய குழந்தைகளோட கொஞ்சம் நீங்கள் டென்ஷனாக இருந்துகிட்டே இருக்கீங்க. அதையும் அவாய்ட் பண்ணி உன்னால் என்ன முடியும் அப்படின்றது உங்களுடைய உறவுகள். நான் சொல்கிறது குடும்பம் அப்படின்னா நான் மீன் பண்ணுறது குழந்தைங்களுடைய மனைவியோட உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸை இப்போ மனம் விட்டு பேசணும். அது பண்ணிங்க அப்படின்னா சம்திங் சூப்பர். அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் அம்மாவோட உறவில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் தாய் தான், பட் ஸ்டில் அங்கே கசப்பு வராமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடகராசியில் காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடுமா, அந்த காதலுமே தொடர்ந்து 2026 தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பற்றியுமே சொல்லுங்க மேம். 2026 கடகராசிக்கு காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் மேலே ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கடகத்துக்கே குரு பகவான் வருவார். அப்போ உச்சம் பெறுவார். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சிலரெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்டில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் லைஃப் இருக்கும். இவங்களை விட்டு வேற யாரையாவது வந்து திரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இதை மனசு ஏற்றுக்காதுன்ற புரிதல் வந்து அங்கே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த காதல்ன்றதை திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சில அரசலும் பரசலும் இருக்கும். எப்பயுமே யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்துல மனம் விட்டு கொடுத்து ஓகே சகிப்புத்தன்மை அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்றது நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங் ஸ்ட்ரெச்சுக்கு அது போயிட்டே இருக்கும்.
கடகராசி நேயர்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க நபர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குவா. அதே சில நபர்கள் வந்து மறுமணத்துக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த ஆண்டில் அது நபருக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். திருமணம் 2026 கடகம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் சூப்பராக குருனுடைய ஆசீர்வாதம் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அமையும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்ச ஜாதகங்கள் இருக்கு இல்லையா, அதை ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் புரட்டி பார்த்தீங்கனாலே அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் உறவுகள் ரெஃபர் பண்ணி பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வரக்கூடிய அமைப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ செகண்ட் ஹாஃபில் மேரேஜுன்ற செக்டாருக்குள்ளே கண்டிப்பாக போங்க. பட் அகெயின் திருமணமாக இருந்தாலும் சரி, அகெயின் மறுமணமாக இருந்தாலும் சரி, பொருத்தம் மட்டும் ரொம்ப நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அது கட்ட பொருத்தத்தோடு நிப்பாட்டாமல், டோட்டலி கட்ட பொருத்தம் ப்ளஸ் அதனுடைய பேசிக் பொருத்தத்தோடு நிப்பாட்டாமல் டெப்த்துக்கு போய் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா கடகம் அப்படின்னாலே அன்புக்குரியவர்கள். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட எவ்வளோ அன்பை எதிர்பார்ப்பாங்க, இவங்களும் அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இவங்க எதிர்பார்க்கறது அன்பாக இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026. கடகராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அவங்க தொழிலில் அதிகப்படியான முதலீடு போடுவதற்குமே சரியான முடிவாக இருக்குமாங்க? ரைட். கடகராசி வந்து இப்போ நிறைய பணத்துக்கு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் இங்கே லேபரர்ஸ் அமையல அண்ட் வைசி வர்சா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய கடனுக்குள்ளேயும் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக தொழில் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். அந்த டெக்னிக்ஸ் மூலியமாக இருக்கிறத வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ப்ரொசீட் பண்ணவே வேண்டாம். உங்களுடைய 11ஆம் வீட்டை சனி பகவான் வேறு பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த இடத்துல க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எதை எப்படி எடுக்கணும், உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸை உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க. அல்லது ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, சார் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் என்னால் முடியலை, நீங்கள் 50% அட்வான்ஸாக கொடுங்க, அதை வச்சு நான் வந்து ப்ரொசீட் பண்ணி டைமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் அவங்களோடையே பேசி ப்ரொசீட் பண்ணுறது கரெக்டே ஒழிய நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வெளியில் வாங்கி பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்னர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க்கிங் பார்ட்னருக்கு இவ்வளோன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுறது தான் ரைட்டே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் வி ஓன்ட் ரெக்கமெண்ட். கடகராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட இதாக இருக்க போகுது மேம்? வேலையில் முன்னேற்றம் இல்லை வேலை மாற்றம் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். கடகராசி அன்பர்களுக்கு ஜாபில் வந்து இப்போது அதாவது நிறைய பேருக்கு ஜாபை விட்டு வந்துட்டாங்க, கீனா இல்லை நான் அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க. பட் அந்த இடத்துலேயே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் இருக்கும்போது அங்கே மனசு அப்படின்றது ரொம்ப திருப்தியாக இருக்கும். புதுசாக எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க நிறைய கடகராசி என்பர்கள். படிப்புனா எக்ஸாம் எழுதுறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு புது டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலிமா அவங்களுடைய ஜாப்னுடைய விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸை சூப்பராக காமிப்பாங்க. அப்போ கடகராசிக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜாப்லேயும் ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் ஜாபும் பண்ணிவிட்டு சைடில் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அது எல்லாமே ஸ்டக்காக இருக்கும். காரணம் என்னென்னா நிறைய நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. இப்போ அதனுடைய மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி அதுலேயே அவங்க ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுவாங்க. அதனால வந்து டோட்டலி அப்படியே மாறுறதுன்றது நாட் ரெக்கமெண்டட். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்னா எதுவாக இருக்குங்க மேம்? கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய இஎன்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் நிறைய தனியாக எபிசோடில் சொல்லியிருக்கேன். பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கீன் கான்சன்ட்ரேஷன் இருந்தது இல்லை அப்படின்னா மாட்டிக்குவீங்க. வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பிட்டேன், டோட்டலாக அவங்கள நம்பினேன், நான் அதனால் கொடுத்தேன்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி உறவுகளுக்காக, அதாவது மாமன் மச்சான், உங்களுடைய ஃபேமிலியை நான் சொல்லலை இந்த இடத்துல, நீங்கள் உங்களுடைய உறவுகள், அக்காவோட அப்பா கஷ்டப்படுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா புருஷன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி ஷூரிட்டி போட்டிங்கன்னா ரொம்ப மாட்டிக்குவீங்க. டாக்குமெண்டேஷனோட ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டில் கேதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, 8ஆம் வீட்டில் ராகுன்றதும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். கடகராசி நேயர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கிற செக்டர் இந்த காலகட்டத்தில் அசட் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இருக்கக்கூடிய அசட்ஸ்லையுமே ஏதேனும் அசட்டை நம்ம இழக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்காங்க மேம்? ரைட்.
கடகராசி அன்பர்களுக்கு 2026 அசட் சேரும். புரியுதுங்களா? நிறைய பேர் இடத்த வித்துடலாமா, லோன் கட்டுறதுக்காக வித்துடலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இது வரைக்கும் விற்கலை அப்படின்னா கவலையே படாதீங்க, வேறு வகையில் பணம் வந்துடும். அதனால் உங்களுடைய அசட்ஸை வந்து வெறும் இழப்புக்காக, அதாவது கடன் கட்டி இழக்கிறதுக்காக அப்படின்னு தேவையில்லை. ஆனால் அந்த இடத்த விற்று நீங்கள் மறுபடியும் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க பெருசாக, அல்லது நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருக்கீங்க, அதை சம்மப் பண்ணி ஒரு பெரிய பில்டிங் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் தாராளமாக சாத்தியம் இருக்குது. சூப்பராக பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். கடகராசி நேயர்களுக்கு கடன், இஎம்ஐ, லோன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த 2026 குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஏதேனும் புது கடன் வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க மேம்? ரைட். கடகராசி அன்பர்கள் ரொம்பவே சிக்கிட்டு இருக்கிறது இஎம்ஐயில், லோனில், நம்பி இன்னொருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்ததில், ஷூரிட்டி போட்டதில், இதிலெல்லாம் நிறைய மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை உங்களுக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா, எல்லா கடகராசியும் கேட்டு பாருங்கள், அப்பா ஒன்றும் வேண்டாண்டாப்பா, அந்த கடனை அடைச்சிட்டா போதும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. கண்டிப்பாக கடனை அடைச்சிடுவீங்க. மறு கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணிட வேண்டாம். இதை அடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு குள்ள நுழைஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பட் பழைய கடன் ஃபண்டாஸ்டிக்காக, தொழில் கடனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடைச்சிடுவீங்க. கடகராசி நேயர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது 2026 எப்படி இருக்க போகுது மேம்? அரியர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த ஆண்டு அதை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? கடகராசி அன்பர்கள் வந்து 2026 ஜூனுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம்ஸும் எழுதி ஃபண்டாஸ்டிக்காக உங்களுடைய எத்தனை அரியர்ஸ் இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஒரு அரியரை வந்து 4 தடவை எழுதி கூட ஃபெயில் ஆகிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான டெக்னிக் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. நல்ல ஒரு மார்க்கே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதுறீங்களோ, லைக் கஷ்டப்பட்டு சிஏ படிக்கிறீங்க, எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் மார்க் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியாச்சு, அதனால் வெயிட் பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சிவில் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த தடவை நீங்கள் பிஃபோர் மே நீங்கள் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அதில் நல்ல அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அனைத்து எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஹிண்ட்ரன்சஸ் யாரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சூப்பராக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் வாங்கி சூப்பராக ப்ரொசீட் பண்ணுவீங்க. கடகராசியில் வீட்டு முறையிலே ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா இந்த 2026 எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு அது என்ன பரிகாரமாக நம்ம சொல்லலாங்க மேம்? வீட்லேயே ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கடகராசி அன்பர்களுக்கு பச்சரிசி தீபம் நீங்கள் வந்து போடுங்க. பச்சரிசி ஒரு தட்டில், முடிஞ்சால் வெள்ளித்தட்டு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு காப்பர் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி வச்சுட்டு அதில் வந்து ஒரு நெய் விளக்கு நீங்கள் போடுங்க. அந்த பச்சரிசியை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் மாற்றிட்டே வாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கீன் ஃபோக்கஸை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் வந்து அன்னலக்ஷ்மி வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த அன்னலக்ஷ்மியை நீங்கள் பச்சரிசிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு டெய்லி பண்ணுற பூஜை புனஸ்காரம் பண்ணி திங்கட்கிழமை மாற்றிட்டே வரலாம். அது ஒன்று. அடுத்தது நீங்கள் வந்து விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மகாவிஷ்ணுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ விநாயகருடைய அகவல் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஸ்லோகம் உக்ரம் வீரம்ன்றது, அதே மாதிரி உக்ர தெய்வத்தினுடைய ஸ்லோகம், துர்கை அம்மனுடைய ஸ்லோகம், ஐகிரி நந்தினி, இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு வால்யூம் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக எஸ் இதை நான் ஜெயிச்சே தீரணும், என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா டிலேன்றது இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த டிலே அப்படின்னு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அங்கே வேண்டியது என்ன, பொறுமையாக என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணணும். ஸோ ஒரு பிளானிங் போது எடுத்தோடனே ஒரு பிளான் போட்டுட்டு அந்த பிளான் நடக்கும்னா உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அப்போ மல்டிபிள் பிளான்ஸ் வேணும். அந்த மல்டிபிள் பிளான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கு மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் கேட்க கேட்க ஹார்ட்ஷிப் குறையிறதுக்கு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரோடதோ அதே மாதிரி துர்கையம்மனுடைய ஸ்லோகங்கள் கேட்க சூப்பராக ஜெயிச்சு வந்துடலாம். பெருசாக பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லவே இல்லை. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியை நம்ம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். வணக்கம்.